சங்கீதம் 83. ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு. நியாய தீர்ப்புக்காக 9வது ஜெபம். ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டுகளில் இதுவே அவர் எழுதிய கடைசி பாட்டாகும். யோசபாத்தின் காலத்தில் மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் யூதாவின் மீது யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்கள் லோத்தின் புத்திரரோட சேர்ந்து கொண்டார்கள். லோத்தின் புத்திரர் யூதாவின் சத்துருக்களுக்கு தலைவர்களாய் இருந்தார்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். 2 நாளாகமம் 2:1. யூதா தேசத்தை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஆசாப் 83வது சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் சத்துருக்களாய் இருந்த அவர்களுடைய அண்டை தேசத்தை பற்றி இந்த சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தில் உள்ள வசனங்களின் மூலமாய் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் தேசத்தாரின் சத்துருக்களுடைய துர் ஆலோசனைகளையும் தீய திட்டங்களையும் தேவனுடைய சமூகத்தில் எடுத்துச் சொல்லுகிறார். சத்துருக்களின் முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைய வேண்டும் என்று சங்கீதக்காரர் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர்கள் மீது தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார்.